திருச்செந்தூர் முருகனிடமே கைவரிசை. கட்டண தரிசன சீட்டில் ஊழல். 25 லட்சம் ரூபாய் கையாடல் செய்த பெண் ஊழியர். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் 25 லட்சம் ரூபாய் மோசடி செய்த பெண் ஊழியரை இந்து அறநிலையத்துறை பணியிடம் நீக்கம் செய்துள்ளது. இது குறித்து விரிவாக பார்ப்போம். வெல்கம் டு கிரைம் டாக்ஸ். முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக சொல்லக்கூடிய திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பொது வழிபாட்டு வரிசை, 100 ரூபாய் கட்டண வரிசை, முதியோருக்கான வரிசை என 3 வரிசைகள் உள்ளன. இதில் 100 ரூபாய் கட்டண ரசீது வழங்கியதில் முறைகேடு நடந்திருப்பதாக ஆய்வில் தெரிய வந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்தியதில் 25,24,100 ரூபாய் முறைகேடு நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. விசாரணை நடத்திய கோவில் இணை ஆணையர் ராமு முறைகேட்டில் ஈடுபட்ட மேனகா என்ற ஊழியரை பணியிடை நீக்கம் செய்தார். இது தொடர்பாக கோவில் உள்துறை கண்காணிப்பாளர் ராமமூர்த்தி திருச்செந்தூர் காவல் துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் முருகன் கோவிலில் 100 ரூபாய் கட்டண சீட்டு விற்பனை நிலையங்களை ஆய்வு செய்தபோது கணினியில் ITMS பயனர் உள்ளீட்டை பயன்படுத்தி ஒரு முறை மட்டும் கட்டண சீட்டு நகல் எடுக்கும் வசதியை பயன்படுத்தி முறைகேட்டில் ஈடுபட்டது தெரிய வந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளின் அடிப்படையில் ஆய்வு செய்ததில் கோவில் பணியாளர் மேனகா பணியில் இருந்த நேரத்தில் மட்டும் கட்டண சீட்டுகள் மோசடி நடந்தது தெரிய வந்துள்ளது. அவர் 25,24,100 ரூபாயை முறைகேடாக கையாடல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். இதனால் மே 19ஆம் நாள் மேனகாவை பணியிடம் நீக்கம் செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். நாள்தோறும் கட்டண சீட்டு மூலம் பெறப்படும் அறிக்கைகளை கணினி வழியாக ஆய்வு செய்யாமலும் கணினியில் அச்சிடப்பட்ட கணினி சீட்டுகளை ஒப்பிட்டு சரிபார்க்காமலும் இருந்ததால் கோவில் பணியாளர்கள் பாலமுருகன், உச்சிமாகாளி ஆகியோருக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்ட மேனகா இழப்பு தொகையில் 5 லட்சம் ரூபாயை தானாக முன்வந்து தவறை ஒப்புக்கொண்டு திருப்பி செலுத்தியுள்ளதாகவும் மீதி தொகையையும் திருப்பி செலுத்துவதாகவும் உறுதியளித்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். கோவிலுக்கு நிதி இழப்பு ஏற்படுத்திய வகையிலும் கெட்ட பெயர் ஏற்படுத்திய வகையிலும் மேனகா மீது குற்றவியல் வழக்கு பதிந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த மனுவில் கோவில் இணை ஆணையர் ராமமூர்த்தி கூறியுள்ளார். 6 முகமும் 12 கண்களும் 12 கைகளும் கொண்ட முருக கடவுளின் கோவிலிலேயே அவரை ஏமாற்றி அவரை பார்க்க வந்த பக்தர்களிடம் பெற்ற கட்டணத்தில் 25 லட்சம் ரூபாயை ஒரு பெண் ஊழியர் மோசடி செய்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதேபோல தமிழ்நாடு முழுவதும் உள்ள கோவில்களில் திமுக ஆட்சி காலத்தில் வழிபாட்டுக்கான கட்டண சீட்டில் ஊழல் நடைபெற்றுள்ளதா என்று ஆய்வு செய்ய வேண்டும் என பொதுமக்களும் பக்தர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர்.